Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th standard chapter 4 life mathematics introduction பார்க்க போறோம். term 1 portions மட்டும் பார்க்க போறோம். book வந்து ஒரே book தான், but term wise நம்ம பார்க்கலாம். term wise பாத்தீங்கன்னா இதுல வந்து first 3 exercise மட்டும் இருக்கு. அந்த first 3 exerciseல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கான introduction video தான் இது. ஓகே, இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம பர்சன்டேஜஸ் கான்செப்ட் ஆஃப் பர்சன்டேஜஸ் பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த பர்சன்டேஜ்னால் என்னென்னு நான் ரீகால் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான் படிச்சிருக்கோம். ஒரு ரேஷியோ இல்லை ஒரு ஃப்ராக்ஷன் இல்லை ஒரு டெசிமலை எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறது, அதே மாதிரி ஒரு பர்சன்டேஜை எப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு டெசிமல் ஒரு ரேஷியோவாக மாற்றுறது, இது ரெண்டு கான்செப்டும் நம்ம வைஸ் வர்ஸாக படிச்சிருக்கோம். ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். ஒரு நம்பரை பர்சன்டேஜ்க்கு மாற்றணுன்னா அதை அப்படியே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும், 100%. அதே வந்து ஒரு பர்சன்டேஜை வந்து ஒரு ஃப்ராக்ஷனுக்காகவோ இல்லை ஒரு டெசிமலுக்காகவோ இல்லை ஒரு ரேஷியோவாகவோ மாற்றணுன்னா 100ஆல் டிவைட் பண்ணிடணும், அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஸோ இது ரெண்டு தான் படித்தோம் இல்லையா 7th ஸ்டாண்டர்டில். now இப்போ 8th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா நியூவாக ஒரு கான்செப்ட் என்ன படிக்க போகிறோம்னா இங்கே பாருங்கள், ப்ராஃபிட், லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த வேர்ட்ஸ்லாம் பற்றி படிக்க போகிறோம். பார்த்தோன்னே பயந்துராதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் ஒன்லி த ஃபார்முலாஸை நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். எப்போயுமே வந்து ஃபார்முலாஸை வந்து மைண்டில் வச்சுக்கணும். நோட்டில் வந்து முன்னாடி பக்கம் ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கிட்டு சம் போடும்போது திருப்பி பார்த்துக்கிட்டு எழுதக்கூடாது. தட் இஸ் வெரி வெரி ராங் மெத்தட். ஃபார்முலாஸை வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. கொஷின் படிக்கும் போது ஃபார்முலா வந்து மைண்டில் இருக்கிற ஃபார்முலா வந்து ரீகால் பண்ணி நீங்களாக எழுதணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் மேக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டாலும் தெரியணும். இந்த வீடியோவில் ஃபுல் ஃபார்முலாஸ் நான் எழுதியிருக்கேன். இந்த 3 எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள். ஓகே, நான் ஸோ இதில் நம்ம பர்சன்டேஜ் படிக்க போகிறோம். அதில் வந்து பர்சன்டேஜோட அப்ளிகேஷன் சம்ஸும் படிக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம இந்த டேர்மில் பார்க்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டேர்ம்ஸில் நம்ம படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் படிக்கும்போது நான் சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் பர்சன்டேஜோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நல்லா உங்களுக்கு அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ப்ராஃபிட்னா ஒன்றுமே இல்லைங்க, தமிழில் சொல்லணும்னா லாபம் அப்படின்னு அர்த்தம். ப்ராஃபிட்னா லாபம். ஓகே, இப்போது லாஸ், ஒரு ப்ராஃபிட் இருந்துச்சு லாஸும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ லாஸ் அப்படின்னா என்னதுன்னா நஷ்டம், தமிழில் சொல்லணும் நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். இப்போ செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னதுன்னா வாங்கின விலை, பாட், த அமௌண்ட் ஃபார் விச் அன் ஆர்டிக்கல் இஸ் பாட் இஸ் கால்டு இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் திங்ஸை வந்து நீங்கள் வாங்குறீங்க இல்லையா காசு கொடுத்து, அதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்னால் இப்போ நீங்கள் விற்கிறீங்க இல்லையா, அது வேண்டாம் எனக்கு, இல்லைனா பழசாயிடுச்சு, பழசு போட்டு நம்ம புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி விற்கிறனா அது வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள். எப்போ வந்து ப்ராஃபிட் அப்படி ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்றா தான் ப்ராஃபிட், கரெக்டாக? அதாவது காஸ்ட் ப்ரைஸ் 10 ருபீஸும் செல்லிங் ப்ரைஸ் 20 ருபீஸ். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஷுட் பி லெஸர் தேன் த செல்லிங் ப்ரைஸ். அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கணும், அப்போ தான் தேர் இஸ் அ ப்ராஃபிட். புரியுதா? செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால், ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ்னால் தேர் இஸ் அ ப்ராஃபிட். புரிஞ்சிச்சு இந்த கான்செப்ட்? செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கணும், அப்போ தான் ப்ராஃபிட் நடக்கும்னு அர்த்தம். அப்போ ப்ராஃபிட்க்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது, ஸோ அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண முடியாது, இது சின்னது, இது பெருசு. ஸோ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா எஸ்பி மைனஸ் சிபி. தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டாலும் தெரியணும். எப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் நடக்கும்? இஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இப்போ லாஸ் பற்றி பார்த்துடலாம். லாஸ் பாருங்கள், அதே அப்படியே ஆப்போசிட். லாஸ் எப்போ நடக்கும்? 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறீங்க, கரெக்டாக? அப்போ அது லாஸ் தானே, 5 ருபீஸ் உங்களுக்கு லாஸ், கரெக்டாக? நஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ இதில் வந்து என்ன கான்செப்ட் கிரேட்டராக இருக்குது? காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் த செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது செல்லிங் ப்ரைஸை விட, அப்போ தேர் இஸ் அ லாஸ். அப்போ லாஸ்க்கு ஃபார்முலா என்னது? சிபி மைனஸ் எஸ்பி. இதுதானே பெருசு, அதனால் பெருசுலேருந்து சின்னது மைனஸ் பண்ணணும். புரியுதா? இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இஃப் எஸ்பி இஸ் கிரேட்டர் தென் சிபி தேர் இஸ் அ ப்ராஃபிட். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா எஸ்பி மைனஸ் சிபி.
If CP is greater than SP, there is a loss. Loss ஓட formula CP minus SP. புரிஞ்சிருச்சா? Now, இப்போ நான் உங்களுக்கு நல்லா கிளியராக கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து உங்கள் புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராஃபிட் கெயின். இது ரெண்டும் ஒரே வேர்டு தான். ஓகே, இப்போ நான் சொன்னாலே அது ஃபுல்லாக இது வரைக்கும் இருக்குது. ஓகே, ப்ராஃபிட்டும் கெயினும் ஒரே வேர்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுலேயே வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ், இது பார்த்துடலாம் என்னென்னு. ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு ரெண்டுமே. ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதாவது பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொன்னால், அந்த இப்போ ப்ராஃபிட் வந்து ஒரு 225 rupees ப்ராஃபிட்ப்பா. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்? எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு பர்சன்டேஜில் கூட சம்டைம்ஸ் பேசுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ வெரி சிம்பிள். இப்போ ப்ராஃபிட் வந்து 225 rupees ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒன்றுமே இல்லை, இதை வந்து பர்சன்டேஜ்க்கு மாற்ற சொல்கிறாங்க. பர்சன்டேஜ்க்கு மாற்றணுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். அதுதான் இங்கே பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று என்ன பண்ணணும், டோட்டல்லேருந்து டிவைட் பண்ணணும். ஃப்ராக்ஷனுக்கு எழுதிட்டு தானே 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே தான். அந்த ஃப்ராக்ஷன் எழுதும்போது இந்த டோட்டல் எதுனா காஸ்ட் ப்ரைஸ் தான் கீழே எழுதணும் ரெண்டுத்துக்குமே. ஓகே, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100%. லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாஸ் பை சிபி இன்ட்டு 100%. இது ரெண்டும் ஒரு ஃபார்முலா செட், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே, இந்த 4 ஃபார்முலாவும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துலேயுமே சிபி தான் கீழே வரணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு ஃபார்முலா இருக்குது, செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. இது 4 ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம். இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஷனில் வந்து எஸ்பி கண்டுபிடிக்கணும். கொஷனில் வந்து சிபியும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டு எஸ்பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, ஃபார்முலாஸ் இருந்தால் தானே ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஃபார்முலா வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, நவ் இப்போது இது 4மே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகே, இது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபியை வந்து இங்கே கூட போட்டுக்கலாம், சிபி இன்டூ அப்படி கூட எழுதிக்கலாம். இந்த சிபி இன்டூ மல்டிப்ளிகேஷனில் எது எங்கே இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இது எப்படி பாருங்கள், இது அதாவது சிபியும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்து எஸ்பி கேட்பாங்க, இல்லைனா சிபியும் லாஸ் பர்சன்டேஜும் கொடுத்து எஸ்பி. ஆக மொத்தத்தில் எஸ்பிக்கு இந்த 2 ஃபார்முலா. அப்போ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்னா ப்ளஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்னால் மைனஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எஸ்பி தான் கேட்குறாங்க, அப்போ சிபி இந்த பக்கம் வந்துடணும். எஸ்பி தான் கேட்குறாங்க, அப்போ சிபி இந்த பக்கம் வந்துடணும். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. ஸோ ப்ராஃபிட்டுங்கிறதுனால 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100, 100 - லாஸ் பர்சன்டேஜ் பை 100, இங்கே இன்டூ சிபி. இந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். எஸ்பி கொடுத்துட்டு சிபி கேட்டாங்கன்னா, ஸோ சிபி தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே எஸ்பி இந்த பக்கம் எழுதிடுங்க. இங்கேயும் ப்ராஃபிட்னா ப்ளஸ் தான், லாஸ்னால் மைனஸ் தான். ஆனால் என்னென்னா இதில் வந்து இந்த ஃபார்முலா எழுதும் போது இது வந்து மேலே இருந்துச்சு நியூமரேட்டரில், இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னா, எப்போல்லாம் நம்மளுக்கு இதை தான் மாற்றி எழுதும் போது கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. சில பேர் என்ன திரும்ப எழுதிடுவீங்க, சிபி இஸ் ஈக்குவல் டு 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ எஸ்பி. ஸோ அந்த மாதிரி டைமில் தப்பு பண்ணிடுவீங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியுதுல, ஓரலாக தெரியுது. எஸ்பி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எஸ்பி இந்த பக்கம் போடுங்க, சிபி அந்த பக்கம் போடுங்க. ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் போடுங்க, லாஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் போடுங்க. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா இதை மாற்றி எழுதுறதுல தான். அதாவது இங்கே பாருங்கள், இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி எழுதுறதுல மிஸ்டேக் பண்ணுவீங்க. அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து படிக்கும் போது இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். எப்படின்னா எஸ்பிடி எமர்ஜென்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு கேம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ்பி வந்துச்சுன்னா டினாமினேட்டரில் 100 வரணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ்பி வரலைன்னா அது அப்படியே மாறிடணும். டினாமினேட்டரில் 100 வராது, மேலே 100 வரும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ்பிடி டினாமினேட்டரில் 100, புரியுதா? எஸ்பி இங்கே வரலைன்னா நியூமரேட்டரில் 100. இப்படி ஞாபகம் வச்சு இந்த 4 ஃபார்முலாவும் படிச்சுக்கோங்க, மறக்க மாட்டீங்க. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நம்ம போயிடலாமா?
நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு பற்றி படிக்க போகிறோம். டிஸ்கவுண்ட் எப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னதுன்னு கடையிலலாம் வந்து பார்த்துருப்பீங்க. இவ்வளோ டிஸ்கவுண்ட், உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வாங்கினா இவ்வளோ டிஸ்கவுண்ட். சில டைம் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இவ்வளோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை இவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ டியூரிங் த மந்த் ஆஃப் ஆடி அண்ட் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் ஷாப்கீப்பர்ஸ் ஆஃபர் அ சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ரிபேட் ஆன் த மார்க்டு ப்ரைஸ். What is mean by marked price? Marked price of the articles in order to increase the sales and also to clear the old stock. This rebate is known as discount. அதாவது ஓல்டு ஸ்டாக்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வாங்குவாங்க இல்லையா டிஸ்கவுண்ட் கொடுத்தா, அதனால டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் வந்து கேல்குலேட்டட் ஆன் மார்க்டு ப்ரைஸ். இப்போது மார்க்டு டிஸ்கவுண்ட் வந்து நம்ம இப்போ அவங்க மார்க்டு ப்ரைஸ்னால் வந்து எம்ஆர்பி இல்லையா, அந்த ப்ரைஸ்லேருந்து கம்மியாயிடும், டிஸ்கவுண்ட் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அதிலேருந்து மைனஸ் பண்ணி வர்றது தான் என்னது செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? மார்க்டு ப்ரைஸ்னால் எம்ஆர்பி, மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு கொடுத்து தான் நம்ம வாங்குவோம் அந்த திங்ஸை, அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கிடச்சிருச்சா? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். திஸ் இஸ் அனதர் ஃபார்முலா. ஓகே, இப்போது செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இப்போ இது ஒரு ஃபார்முலா இருக்குன்னா இதோட மீனிங் என்னதுன்னா, டிஸ்கவுண்ட்டும் மார்க்டு ப்ரைஸும் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு மீனிங்கும் எடுத்துக்கலாம். இதை செல்லிங் ப்ரைஸும் மார்க்டு ப்ரைஸும் கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க அப்படின்னாலும் நம்ம இதுலேருந்து ஒரு ஃபார்முலா மேக் பண்ணலாம் இல்லையா. இதில் 3 திங்ஸ் இருக்குன்னா ஏதாவது 2 கொடுத்தா போதும், இன்னொரு திங்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் என்ன பண்ணணும், இந்த டிஸ்கவுண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்துடும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் தான் மார்க்டு ப்ரைஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கணும். ஒரு ஃபார்முலானா ஒரே ஒரு திங்ஸ் தான் அதில் கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம் இல்லை. இந்த ஒரு ஃபார்முலாவை எப்படி வேணாலும் நம்ம மேக் பண்ணலாம். இன்னும் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் மேக் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொன்னால் டிஸ்கவுண்ட் அந்த பக்கம் போயிடும், இல்லை டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க சொன்னால் மார்க்டு ப்ரைஸ் அந்த பக்கம் போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அதே மாதிரி இப்போ ப்ராஃபிட் ஒன்று கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்க்கு என்ன ஃபார்முலானா ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு பார்த்தோம் இல்லையா, ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100%. அதே மாதிரி தான் இங்கே என்னதுன்னா சிபிக்கு பதிலாக மார்க்டு ப்ரைஸ் போடணும். ஏன்னா டிஸ்கவுண்ட் வில் பி கேல்குலேட்டட் ஆன் மார்க்டு ப்ரைஸ். மார்க்டு ப்ரைஸில் தான் டிஸ்கவுண்ட் வந்து கேல்குலேட் ஆகும். ஸோ டிஸ்கவுண்ட் பை மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 100% தான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட ஃபார்முலா. ஓகே, அடுத்து ஒன்று என்ன படிக்க போகிறோம்னா ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னென்னு படிக்க போகிறோம். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட் அப்படின்னா தலைக்கு மேலே வர என்னது செலவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தமிழ் எதை ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்க போகிறீங்கன்னு வைங்க. சைக்கிளோட விலை வந்து ஒரு 2000 ருபீஸ்ன்னு வைங்க. அதை எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. இப்போ சைக்கிள் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஓட்ட தெரியல, ஓகே, இல்லைனா உங்கள் அப்பா போய் வாங்கிட்டு வராரு, இல்லை யாராவது போய் வாங்கிட்டு வராங்க, அதை எடுத்துகிட்டு வரணும் இல்லையா அங்கேருந்து. அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஏதாவது வண்டி வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும். இல்லை சைக்கிளை விடுங்க, ஃப்ரிட்ஜு வாங்குகிறோன்னு வைங்க. ஒரு ஃப்ரிட்ஜு வந்து ஒரு 20,000க்கு ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறோன்னு வைங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு வண்டி தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த வண்டிக்கு ஒரு 500 பே பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக வருது. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ, இதுவும் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கூட தான் சேரும். அப்போ நம்ம இதுவும் தான் 2 தான் கொடுத்து வாங்கணும், 20,500. அப்போ இதுவும் காஸ்ட் ப்ரைஸோட தான் சேரும். ஓகே, ஸோ traders, retailers and shopkeepers are involved in the buying and selling of goods. Sometimes when articles like machinery, furniture, electronics items etc. are bought, a few expenses may happen on their repairs. ரிப்பேர்ஸ் கூட சொல்லலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், லேபர். அதாவது இப்போ நம்ம அந்த ஒரு ஏசி வாங்கினா அந்த ஃபிட்டிங் சார்ஜ் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு லேபர் சார்ஜ். இல்லை ரிப்பேர் செகண்ட் ஹேண்டில் வாங்கினா நம்ம ரிப்பேர் பண்ணி வாங்கணும், அதுவும் கூட ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. So repairs, transportation charges and labor charges etc. These expenses are included in the cost price. Cost priceல தான் include ஆகும் and are called as overhead expenses. So இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா total cost price. ஒன்றும் இல்லை, cost price ஓட இந்த overhead expenses எவ்வளோ அதையும் சேர்த்துக்கணும். அதான் வந்து total cost price. ஸோ அந்த ஃபார்முலாவும் நான் எழுதியிருக்கேன். Total cost price is equal to cost price plus overhead expenses. ஓகே, நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி, இதுவும் நம்ம பார்ப்போம். ஜிஎஸ்டி
என்னென்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா, அது ஜிஎஸ்டி. அது வந்து சம் பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க, அதை வந்து நம்ம பே பண்ணணும், எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். டிஸ்கவுண்ட்னால் வந்து மார்க்டு ப்ரைஸ் வந்து கழிஞ்சிரும், அதாவது மைனஸ் ஆகிடும். ஆனால் ஜிஎஸ்டிங்கிறது நம்ம சேர்த்து கட்டணும், ஆட் ஆகிறது, மார்க்டு ப்ரைஸோட ஆட் ஆகிறது தான் என்னது ஜிஎஸ்டி. ஓகே, நம்ம சேர்த்து கட்டணும். டிஸ்கவுண்ட்னால் மைனஸ் ஆகிடும், இது வந்து ஆட் ஆகணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஃபார்முலாஸும் கண்டிப்பாக நல்லா நீங்கள் ரீகால் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட், மார்க்டு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் பற்றி படிச்சு, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இது ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வெரி 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 இம்பார்ட்டண்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 7th ஸ்டாண்டர்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா என்னது? P × N × R / 100, பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? இப்போ லிட்டில் பிட் அட்வான்ஸ்ட் இன்னொன்று என்ன படிக்க போகிறோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்க போகிறோம். இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இன் போஸ்ட் ஆஃபீஸஸ், பேங்க்ஸ். வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். When money is borrowed or deposited on simple interest, then the interest is calculated evenly on the principal throughout the loan or deposit period. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் அமௌண்ட்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க, அதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா வந்து அவங்க டைம் கொடுத்துருவாங்க, 3 months ஒன்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், 6 months ஒன்ஸ், இல்லைன்னா 12 months ஒன்ஸ், 1 year ஒன்ஸ், அந்த மாதிரி. அப்படி அவங்க பே பண்ணாமல் விட்டாங்கன்னா அந்த 3 months இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலோட ஆட் ஆகி அமௌண்ட்டாக மாறும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது, பட் வெரி சிம்பிள் தான் இதுவும். அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம இதை என்ன ப்ரீஃபாக படிப்போம். In post offices, banks, insurance companies and other financial institutions, there is another type of interest calculation on offer. Here, the interest accrued during the first time period, say 6 months, is added to the original principal and the amount so obtained is taken as a principal for the second time period. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 1000 rupees வந்து வாங்குறீங்கன்னா இதுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு 100 rupees வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுன்னு வைங்க. இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இயர்லி 1 yearக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தா 1200 12 monthsக்கு. இதுவே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் 6 monthsக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 600. நெக்ஸ்ட் டைம் பே பண்ணும்போது இந்த 1600க்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வில் பி ஆடட் டு த பிரின்சிபலோட ஆட் ஆகி நெக்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது இந்த 1600 rupeesக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோ வரும்? 160 rupees, 60 rupees வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இதை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம படித்து முடிச்சாலும் இஸ் ஆடட் டு த ஒரிஜினல் பிரின்சிபல் அண்ட் த அமௌண்ட்ஸ் ஆப்டைன்ட் இஸ் டேக்கன் ஆஸ் அ பிரின்சிபல் ஃபார் த செகண்ட் டைம் பீரியட். செகண்ட் டைம் பிரின்சிபல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1600 தான் பிரின்சிபல் நீங்கள் வாங்கின அமௌண்ட்டாக இருக்கும். And this keeps going on up to the fixed time agreement between the banker and the depositor. இது போயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். After a certain period, the difference between the amount and the money deposited is called the compound interest. Difference between the amount and the money deposited, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்னதுன்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை வச்சு இது அதாவது அமௌண்ட்டும் பிரின்சிபலும் கொடுத்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் கிடச்சிரும். அதுவே வந்து பிரின்சிபல் கேட்டாங்கன்னு வைங்களேன், இல்லைன்னா அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். இதுலேருந்து தான் இந்த ஃபார்முலாவும் மேக் ஆகிருக்கு. ஓகே, ஏன்னா வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்கிறாங்க, அப்போ அமௌண்ட் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பேலன்ஸ் ரிமைனிங் அந்த பக்கம் போய்ட்டால் ப்ளஸ் ஆகிடும். இது வந்து இதுலேருந்து பிரின்சிபல் கேட்டாங்கன்னு வைங்க, இதுலேருந்து இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அமௌண்ட்டும் கொடுத்து பிரின்சிபல் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏ அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ இந்த பக்கம் வந்து மைனஸ் பின்னு இருக்கும், ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் ஏன்னு வரும். அப்போ இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தால் என்னவாகும்? மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். அப்போ அமௌண்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல். ஸோ இதுலேருந்து இந்த ரெண்டு ஃபார்முலாவும் வந்து மேக் பண்ணலாம் நம்ம. ஓகே,
அதுதான். Now நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். clearly the compound interest will be more than the simple interest. கண்டிப்பாக வந்து compound interest வந்து simple interest அதிகமாக தான் இருக்கும். just because the principal keeps on changing for every time period. ஏன்னா principal வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஆட் ஆகி தான் அடுத்தடுத்த பீரியட்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. we call the time period after which the interest is added to the principal as the conversion period. ஓகே, அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஓகே, இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட் மைனஸ் பி தான் ஃபார்முலா. இப்போ இந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அதுதான் இங்கே வந்து மேட்டர். அமௌண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் பீயிங் ஆனுவலி அப்படின்னு நிறைய இருக்குது. இப்போது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, சிம்பிள். இப்போ ஒரு 1000 rupees ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இது ஸ்டார்ட் பண்ணும்போது 1000 rupees கொடுத்து 1000 rupees வாங்கினீங்கன்னா 600 வந்து இயர்லி நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு 6 monthsக்கு பார்த்தீங்கன்னா 1600 வச்சு தான் இது வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் தான். இது அப்படியே போட்டுகிட்டே போனாலும் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் வரும். ஆனால் அது ரொம்ப வந்து லென்த்தியான மெத்தடாக இருக்கும். பேஜ் நம்பர் 133ல் ஒரு சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். அது பேஜ் நம்பர் 133ல் இருக்குது. ஓகே, now இப்போ வந்து இதை எப்படி சிம்பிளாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம்ஸ் போடும்போது. இப்போ இந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ஃபார்முலா, p × 1 + r/100 the whole power n. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இது வந்து மாறும். இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா என்னதுன்னா எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா கொஸ்டினில் கொடுப்பாங்க. அதுவே வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா என்னதுன்னா, ஹாஃப் இயர்லினா என்னதுன்னா /2, பாதி, வருஷத்தில் பாதி. அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு p × 1 + r/200 the whole power 2n. அதாவது இது எப்படி வந்துச்சுன்னா இங்கே வந்து 1/2 × r/100 வரும், 1/2 × r/100 வரும். அதாவது ஹாஃபுங்கிறதுனால இந்த 2வை இங்கேயும் போடணும். அது வந்து மல்டிப்ளை ஆகி நான் r/200 டேரெக்டாக போட்டிருக்கேன். ஓகே, சேம் ஃபார்முலா தான். ஹாஃப் இயர்லினா இங்கே 2 இதுவே குவார்ட்டர்லினா 1 இயர், குவார்ட்டர்லினா வந்து 4 months வருமா, 4 times வரும். அப்போ இங்கே 4 வரும், இங்கே 4 வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் குவார்ட்டர்லினா இந்த ஃபார்முலா, இங்கே 4 இங்கே 4, மற்றபடி சேம் ஃபார்முலா தான். a is equal to p × 1 + r/400 × 4n. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த 4 ஃபார்முலாஸும் வச்சு தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஃபார்முலாஸ் இருக்குது. when the interest is compounded annually but the rate of interest differs year by year. அதாவது இந்த r இருக்கு இல்லையா, இது வந்து எவ்ரி இயர் வந்து மாறுது அப்படின்னா இந்த ஃபார்முலா a = p × 1 + அந்த r/100 வந்து ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வேறு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இல்லை R1 R2 R3, இப்போ இது ஒரு 10%, ஒரு 20%, இது ஒரு 30%னா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 1 + அதே ஃபார்முலா தான். ஓகே, a/100 b/100 c/100 ஓகே எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் அடுத்த ஃபார்முலா, when interest is compounded annually, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவலி தான் இருக்குது, பட் டைம் பீரியட் இஸ் இன் த ஃப்ராக்ஷன். அதாவது டைம் இருக்குல்லையே, அப்போ t வந்து 1.5 years அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அதே தான் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் சேம் ஃபார்முலா தான். p = a = p × 1 + r/100 the whole power n. அந்த n தான் என்னது 1.5 years. அப்போ 1 தனியாகவும் அந்த ஹாஃப் இயர் தனியாகவும் மல்டிப்ளை ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள் 1, இது இந்த 1/2க்கு பதிலாக தான் நான் a/b/cன்னு வந்து நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஏவை வச்சு கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த b/cங்கிறது இங்கே மல்டிப்ளை ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி போட்டால் என்ன வரும்னா இங்கே 1 வரும், இங்கே வந்து 1/2 வரும், அவ்வளோதான். ஸோ சம் போடும்போது நீங்கள் நல்லா கிளியராக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இன்னும் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து மக்கப் பண்ணியே ஆகணும். அதனால தான் நான் வந்து செப்ரேட்டாக வந்து ஃபார்முலாஸ்க்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து ஒரு லாஸ்ட் கான்செப்ட் என்னதுன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ. இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க. இங்கே பாருங்கள், there is no difference in CI and SI for the first year or the first conversion period. For 2 years, difference in CI and SI is in the formula. CI is equal to SI is equal to, CI minus SI is equal to P into R/100 whole square.
For 3 years, the difference in CI and SI is CI minus SI is equal to P into R by 100 the whole square into 3 plus R by 100. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இன்க்ளூட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட்பாங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்க சொல்லி. அதாவது ஃபஸ்ட் இயர் 1 இயர்க்குன்னு கேட்டால் கிடையாது, 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு தான் ஃபார்முலா, மற்றபடி வேறு எதுக்கும் கிடையாது. டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க, கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் CI and SI ஃபார் P is equal to R is equal to N வந்து 2 இயர்ஸ். அப்போ N equal 2 இயர்ஸ்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு தடவை ஃபுல் வியூ வந்து நான் ஃபார்முலாஸ் காட்டுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் 1 வீக் ஆச்சு வீடியோ போட்டு, சாரி ஃபார் தேட். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபார்முலாஸ் எல்லாம் மகப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எக்ஸசைஸ் சம் போடுவோம். அப்போ ஃபார்முலா வந்து மைண்ட்லேருந்து தான் ரீகால் பண்ணி நீங்கள் சம் போடணும். நோட்டில் இந்த மாதிரி முன்னாடி எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். Until then, bye students.